ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருப்பரங்குன்றம் குடவரை கோவிலில் விநாயகர் கையில் கரும்புடன் காட்சி தருகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான தடைகளும் தாமதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வரவே வராது என்ற ஒரு நிலையை, கணபதிக்கு ஒரு சக்தி உண்டு. அவரை தொடர்ந்து வணங்கினால் இன்பங்களும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே தாண்டவமாடும். கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, கும்பம் ஏந்திய கை படைக்கும் தொழிலையும், மோதகம் ஏந்திய கை காத்தல் தொழிலையும், அங்குசம் ஏந்திய கரம் அழித்தல் தொழிலையும், பாசம் ஏந்திய கரம் மறைத்தல் தொழிலையும், கந்தம் ஏந்திய கரம் அருளல் தொழிலையும் புரிகின்றன. எனவே விநாயகர் சிருஷ்டி, திதி, சங்காரம், திரௌபவம், அனுகிரகம் என்ற 50 தொழில்களை 5 கரங்களால் புரிந்து ஆன்மாவுக்கு அருள் புரிகின்றார். அற்புதமான இந்த கருத்தை அன்பர்கள் மனதில் நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 5/7/2026 கிழமை ஞாயிறு, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் ஆனி 21வது நாள். இன்று சுபமுகூர்த்த நாள். திருவல்லிக்கேணி பார்த்தசாதி கோயிலிலே குளக்கரையிலே ஆஞ்சநேயர் அலங்கார திருமஞ்சனம், கண்ணூர் கழித்தல், சூரிய வழிபாடு நன்று, சஷ்டி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, பிறகு 10:45 11:45 வரை, மாலை பொழுதிலே 3:15 4:15 வரை. இன்றைய ராகு காலம் 4:30 6 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, குளிகை மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, திதி பஞ்சமி காலை 10:56 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் சதயம் மதியம் 1:10 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று மேல் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரம் பூசம் ஆயில்யம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி கடக ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும். இன்றைய தலைப்பு என்னவென்றால், புத்திர தோஷம் சோகம் போக்கும் சப்த புண்ணிய ஸ்தலம். புத்திர தோஷம் புத்திர சோகம் இரண்டுக்கும் வேறுபாடு உண்டு. புத்திர சோகம் என்றால் புத்திரர்கள் பிறப்பார்கள், ஏதாவது ஒரு வகையில் சோகத்தை தருவார்கள்.
புத்திர தோஷம் என்றால் புத்திரர் பிறப்பதிலே தாமதம் ஏற்படும், பிள்ளைகள் பிறந்தாலும் குறைபாடோடு காணப்படுவார். பொதுவாக புத்திர சோகம் புத்திர தோஷம் இரண்டும் ஏற்படக்கூடியவர்கள் ராகு கேது கிரகங்கள் தான். ராகுவும் கேதுவும் நாம் வணங்கினால் புத்திர தோஷம் புத்திர சோகம் நீங்கும். ராகு கேதுக்குரிய தலங்கள் சென்று ராகு காலத்தில் பாலபிஷேகம் மற்றும் கற்பூர தீபாரதனை முறையாய் செய்து வர தோஷம் விளக்கும். ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் மட்டும் அந்த தலத்திற்கு செல்ல வேண்டும். மற்ற வழியில் தோஷம் உள்ளவர்கள் எந்தெந்த கிரகத்தால் தோஷம் ஏற்பட்டதோ என்று அறிந்து அந்த கிரகத்திற்குரிய அதற்குண்டான தெய்வத்திற்குரிய பரிகாரம் செய்தால் நல்லது என்பது ரிஷிகளுடைய வாக்கு. ராகு தோஷம் நீங்க கும்பகோணம் அருகே உள்ள திரு நாகேஸ்வரமும், கேது தோஷம் நீங்க கீழ்பெரும் பள்ளமும் பிரசித்தி பெற்ற தலங்களாய் விளங்குகின்றன. அதுபோல ஆந்திர மாநிலத்திலே உள்ள காளஹஸ்தி ராகு கேது தோஷம் போக்கும் பிரசித்தி பெற்ற தலம். ராகு காலத்தில் இங்கே பாலாபிஷேகம் செய்தால் தோஷ நிவர்த்தி ஏற்பட்டு குழந்தை பேர் கிட்டும் என்பது பலரது அனுபவம். மேலும் ராகு கேது தசை நடைபெறுகின்ற காலத்திலே ஜாதகர்கள் மேற்சொன்ன தலங்களில் ராகு காலத்தில் வழிபட்டு வந்தால் தொல்லையில் இருந்து விடுபடுவது உறுதி. தசையின் உட்பிரிவான புத்தி அந்தரம் ராகு கேது நடைபெற்றாலும் வழிபாடு செய்தால் நற்பலன் கிட்டும். இவை அன்றி புத்திர தோஷம் புத்திர சோகம் இரண்டையும் விளக்கக்கூடிய பெருமாள் திரு கண்ணாமங்கை எனும் ஊரில் எழுந்தருளியுள்ளார். இங்கு தெப்பக்குளம் உள்ளது. குழந்தை வர வேண்டுவோர் புத்திர தோஷம் புத்திர சோகம் நீங்கி இந்த தலத்திற்கு சென்று வந்தால் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும், தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். மேலும் மோட்சம் தரும் ஸ்தலமாய் இது விளங்குகிறது. பரிகாரம் 1. குழந்தை பாக்கியம் தள்ளி போகின்ற வீட்டிலே பின்புறத்தில் 1 அடி ஆழத்தில் குழி வெட்டி அதிலே 1 டம்ளர் பாலை ஊற்றி குழியை மூடிவிட வேண்டும். இவ்வாறு செய்தால் குழந்தை பிறக்கும் தோஷமும் சோகமும் மாறும். அனுபவ பரிகாரம். 2வது பரிகாரம், திருவாரூர் அருகிலே உள்ள திரு கண்ணாமங்கையில் பத்ராவி பெருமாள் கோயில் உள்ளது. இந்த தலம் விமானம், ஆரண்யம், காடு, மண்டபம், தீர்த்தம், சேஸ்திரம், நதி, நகரம் என்று 7 லட்சணங்கள் பொருந்திய ஸ்தலம். சப்த புண்ணிய ஸ்தலம் என்ற பெயரும் உண்டு. தேனிகள் வடிவிலே வந்து பெருமாளை வணங்குகின்றார்கள் தேவர்கள் என்பது ஐதீகம். இதை குறிக்கும் வகையில் தாயார் சன்னியில் தேன்கூடு உள்ளது. ஒரு நாள் இங்கு தங்கி பெருமாளை வழிபட்டால் குழந்தை வரம் கிட்டும். பிறவியிலே இறுதியிலே மோட்சமும் கிட்டும். நாளைய தினம் முன்னோர் சாபம் போக்கி பிள்ளை வரம் அருளும் காளி. இது நாளைய தினத்தினுடைய தலைப்பு. இதனுடைய தொடர் விளக்கத்தை நாளைய தினம் நாம் பெற இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி. ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த சில தினங்களாகவே நாம் 2ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட வாக்கு, குடும்பம், தனஸ்தானம் மற்றும் கல்வியை காட்டுகின்ற ஒரு ஸ்தானத்தையும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். இன்றைய தினம் அதனுடைய தொடர்ச்சியை காணலாம். லக்னாதிபதியும் சுக்கிரனும் சேர்ந்து 3ல் இருக்க பார்வையில் குறை ஏற்படும். கடக லக்னத்தில் பிறந்து சூரியன் சுக்கிரன் கூடி 2ல் இருந்தால் கண் பார்வை பாதிப்பு ஏற்படும். புதனும் சுக்கிரனும் கூடி 2ல் இருக்க கீழ் நோக்கி பார்ப்பது. 2லே சூரியன் இருந்தால் பலம் பெற்றிருந்தால் கலஸ்திரஸ்தானம், சாஸ்திர ஞானம், ஆர்வம் உங்களுக்கு உண்டாகும். வேதங்கள் கற்பார், பூமி சேர்க்கை உண்டு, உறவினர்கள் நண்பர்கள் உண்டு. 2லே சந்திரன் இருந்தால் பலம் பெற்றிருந்தால் உங்களுக்கு ஜாதகம் அழகாக இருக்கும், பிறரை வசீகரிக்கின்ற தன்மை உண்டு, பூமி லாபம் உண்டு. நீச்சம் பகை பெற்றால் தொழிலே நஷ்டம், பூமியிலே நஷ்டம், பெண்களால் பிணி உங்களுக்கு ஏற்படும். செல்வந்தராய் இருப்பீர், குளுமையான பேசுவீர்கள், பெண்கள் மீது பிரியமுள்ளவராயிருப்பீர், பக்தி சாதுரியம் மிக்கவர், கீர்த்தி உள்ளவராய் இருப்பீர். 2லே செவ்வாய் இருந்தால் பலம் பெற்றிருந்தால் உங்களுக்கு பூமி லாபம் உண்டு, வாகன லாபம் உண்டு, பெண்களுக்கு வாழ்வு கொடுப்பீர், செல்வம் உள்ளவராய் இருப்பீர், சுபகாரியம் செய்ய விரும்புவீர், முன்கோபம் உண்டு, பலமின்றி இருப்பின் ஏழ்மை சுபம், நெருப்பினால் பயம், ஆயுதத்தால் பயம், கண் நோய் உண்டா. இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் இருக்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், சனி பெயர்ச்சியால் 4 ராசிக்காரர்களுக்கு பொற்காலம். கோடியிலே புரள போகும் ராசிகள். சனி பகவான் இன்று
நட்சத்திர பெயர்ச்சி அடைகின்றார். சனியின் ஒவ்வொரு அசைவும் அனைத்து ராசிகளுக்கு தாக்கத்தை உண்டாக்கும். ஜோதிட ரீதியாக 9 கிரகங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கிரகமாய் சனி பகவானின் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சடிக்கின்றார். இப்படி இருக்க ஜூலை 2ஆம் தேதி சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்திற்கு பெயர்ச்சடிக்கின்றார். இந்த நட்சத்திர பெயர்ச்சியால் 12 ராசிகளில் தாக்கம் இருந்தாலும் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம், தொழில் முன்னேற்றம், பணவரவு மற்றும் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று ஜோதிட கணிப்புகள் தெரிவிக்கின்றன. எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்? ரிஷபம். சனியின் நட்சத்திர பெயர்ச்சியால் சிறு சிறு பிரச்சனைகள் நீங்கி கடின உழைப்புக்குரிய பலன் கிடைக்கும். நீண்ட நாள் நிலுவையிலே பணிகள் வெற்றிகரமாய் முடியும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஜூலை 2க்கு பிறகு நினைத்த காரியங்கள் சாதகமாய் நிறைவேறும். மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றம், வெளிநாட்டு வாய்ப்பு மற்றும் திருமண தடைகள் நீங்க வாய்ப்பு உள்ளது. கடகம். சனியின் நட்சத்திர பெயர்ச்சால் அதிர்ஷ்டமும் செல்வமும் அதிகரிக்கும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். பணி இடத்தில் புதிய பொறுப்புகள், பதவி உயர்வு மற்றும் முன்னேற வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில், நிதி, ஆதாயம், எதிர்பாராத வெற்றி மற்றும் நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும். சிறு சிறு பிரச்சனைகள் நீங்கி உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுடன் திட்டமிட்ட பணிகளை வெற்றிகரமாய் முடிப்பீர்கள். விருச்சகம். சனியின் நட்சத்திர பெயர்ச்சியால் நிதி நிலை மேம்பட்டு பழைய முதலீடுகளில் இருந்து எதிர்பாராத லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கடின உழைப்புக்கு முழு பலன் கிடைப்பதுடன் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் சாதகமும் தீரும். உடன் பிறந்தவர்கள் நிதி ஆதரவு கிடைக்கும். பழைய கடன்கள் அடைந்து எதிர்பாராத நேரத்தில் வெற்றி மற்றும் அதிர்ஷ்டம் கைகூடும். மகரம். சனியின் நட்சத்திர பெயர்ச்சால் வெற்றி, அதிர்ஷ்டம், தொழில் முன்னேற்றம் மற்றும் வருமான உயர்வு கிடைக்கும். வேலை மாற்றம், வெளிநாட்டு வாய்ப்பு, புதிய தொழில் தொடங்குதல் ஆகியவற்றில் நல்ல காலம். வீடு, சொத்து வாங்கும் யோகம் அமையும். கூட்டு தொழில் பிரச்சனைகள் நீங்கி திருமண தடைகள் விலகும். இதுவரையில் நீங்கள் கேட்ட பொது பலன். இப்பொழுது யாருக்கெல்லாம் ஜோதிட விளக்கங்கள் தேவைப்படுகிறதோ மற்றும் உங்களுடைய ராசி சக்கரம் தேவை என்றாலும் என் ஜோதிட ரீதியாக விளக்கம் பெற வேண்டும் என்று நினைத்தாலோ அல்லது எந்த நேரத்தில் திருமணம் அமையும், எந்த காலகட்டத்தில் வேலை அமையும் என்பதை எல்லாம், ஒரு நாளின் பஞ்சாங்கம் எப்படி இருக்கும் என்பதை நம்முடைய புதிய வெப்சைட்டாக இருக்கின்ற www.srkumarastro.in என்ற தளத்திற்கு சென்று அந்த வெப்சைட்டை நீங்கள் திறந்து பார்க்கும் பொழுது அதிலே ஏராளமான நன்மைகள் இருப்பதை நீங்கள் கண்டடைவீர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இதே பகுதியில்தான் மாத பலனும் வருகிறது, தினப்பலனும் வருகிறது, ராசி பலனும் 6வது பகுதியாக நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி. அந்த கடைசி பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை இப்பொழுது தொடர்ந்து 12 ராசிகளுடைய விரிவான விளக்கமான பலாபலன்களை ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். சந்தேகப்படுவதை முதலிலே நிறுத்துங்கள். குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும். வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும். பொறுமை தேவைப்படுகின்ற நாள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சந்தேகப்படுவதை முதலிலே நிறுத்துங்கள். குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொறுமை தேவைப்படுகின்ற நாள். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும். பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றம் உண்டாகும். புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள். வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சாதிக்கின்ற நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும். பிள்ளைகளினுடைய போக்கிலே நல்ல மாற்றம் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள்.
வீடு வாகனத்தை சீர் செய்வீர். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதை சாதிக்கின்ற நாள். மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார். அரசாங்க விஷயம் சாதகமாய் முடியும். எதிர்பாராத சந்திப்பு நிகழும். வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார். உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும். சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்றன. மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். உடன் பிறந்தவர் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த அரசாங்க விஷயம் சாதகமாய் முடியும். எதிர்பாராத சந்திப்பு நிகழும். வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும். சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்றனர். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாகவும் இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை ஓட்டும் பொழுது கவன சிதறலின்றி முழு கவனத்தோடு ஓட்ட வேண்டும். கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த அம்மன் அம்பாள் சக்தி வழிபாடு கண்டிப்பாக தேவை. கூடுதலாக சக்தி வாய்ந்த அபிராமி அந்தாதி என்ற மந்திரத்தை பாராயணம் செய்தால் சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும். சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். பண புழக்கம் கணிசமாய் உயரும். சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். தொழில் லாபம் வரும். உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். பண புழக்கம் கணிசமாய் உயரும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். தொழில் லாபம் வரும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். திடீர் என்று எதையோ எழுந்ததை போல இருப்பீர்கள். தாயாரின் உடல்நிலை சீரார். வியாபாரத்தில் வேலையாட்களுடன் கனிவாக பேசி வேலையை வாங்குவீர்கள். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் என்று எதையோ இழந்ததை போல இருப்பீர்கள். தாயாரின் உடல்நிலை சீரார். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரத்தில் வேலையாட்கள் கனிவுடன் பேசி வேலை வாங்குவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். உணர்ச்சி பூர்வமாய் பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாய் பேசுவீர்கள். செயல்படுவீர்கள். திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள். பிள்ளைகளால் மதிப்பு கூடும். புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள். வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும். அலுவலகத்தில் நிம்மதி உண்டாகும். புதிய பாதை தெரிகின்ற நாள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்ச்சி பூர்வமாக பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாய் பேசுவீர்கள். செயல்படுவீர்கள். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள். பிள்ளைகளால் மதிப்பு கூடும். புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். அலுவலகத்தில் நிம்மதி உண்டாகும். புதிய பாதை தெரிகின்றன. விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். பணப்புழக்கம் கணிசமாய் உயரும். சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். தொழிலில் லாபம் வரும். உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். பணப்புழக்கம் கணிசமாய் உயரும். அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள். சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள். தொழிலில் லாபம் வரும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தாய் வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியாக முடியும். அதிகாரிகளின் சந்திப்பு. அதனால் காரியங்கள் வெற்றியும் உண்டாகும். புதிய முயற்சியை காலையில் தொடங்குவது நல்லது. வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாய் செல்லவும். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளுடைய போட்டிகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும். எனினும் இறுதியில் எதிலும் வெற்றி பெறுவீர்கள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியாய் முடியும். அதிகாரிகளுடைய சந்திப்பும். அதனால் காரியங்களில் வெற்றியும் உண்டாகும். ஒரு ஆட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சி காலையிலே தொடங்குவது நல்லது. வாகனத்தில் செல்லும் போது கவனமாய் செல்லும்.
சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகள் போட்டிகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும். எனினும் இறுதியில் எதிலும் வெற்றி பெறுவீர்கள். மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் உள்ளவர் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர் சச்சரவு. உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்கள் வெளியிட வேண்டாம். வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் உள்ளவர் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் வாடிக்கையாளர் சச்சரவு கவனம் தேவை. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்கள் வெளியிட வேண்டாம். வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது. யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம். பணம் நகை வாங்கி தருவதில் குறுக்கே நிற்காதீர்கள். பயணங்களில் கவனம் தேவை. வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் கவனமாய் இருக்கும். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும். போராடி வெற்றி பெறுகின்ற நான். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது. யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்த பணம் நகை வாங்கி தருவது குறுக்கே நிற்காதீர்கள். பயணங்களில் கவனம் தேவை. வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் கவனமாய் இருக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும். போராடி வெற்றி பெற வேண்டிய நான். மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும். தெய்வ ஈடுபாடு அதிகரிக்கும். உறவினர்களால் ஆதாயம் உண்டு. பழைய சிக்கலில் ஒன்று தீரும். வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும். வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் பணிகள் விரைந்து முடிப்பீர்கள். மன நிறைவு கிட்டுகின்றன. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும். தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த உறவினரால் ஆதாயம் உண்டு. பழைய சிக்கலில் ஒன்று தீரும். வெளியூர் பயணங்கள் மகிழ்ச்சி தரும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். மன நிறைவு கிட்டுகின்ற நாள். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலனை அறிய ஜோதிட ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக நல்லதொரு விளக்கங்களை பெற, ஜோதிட வழிகாட்டுதலை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.